ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெயிட் கம்மி பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த தோசை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்து நல்லா உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணிலாம் இருத்துருங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொடியை நறுக்கின 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு 1 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து மிக்சியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட தோசை மாவு இப்போது ரெடியாக இருக்குது. இதை புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. தோசை மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இருக்க குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா தோசைனாலுமே நல்லா மொறு மொறுன்னு பேப்பர் மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. ஸோ இந்த மாவில் அதே மாதிரி நல்லா மொறு மொறுன்னு மெலிசாவே வரும். தேவையான அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை நம்ம பிளெயினாக எடுக்காமல் மேலே பொடியை கட் பண்ண வெங்காயம், பொடியை கட் பண்ண கொத்தமல்லி, துருவிய கேரட், இதுவெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான தோசையாகவும் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. தோசை மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதும் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் தான் இருக்கணும். ரொம்ப லோவாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மொறுமொறுன்னு ஹெல்த்தியான சுவையான ஒரு சூப்பரான தோசை இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி இல்லை மிளகாய் பொடி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஈவினிங் டிஃபனாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்களுடன் நம் ஆரோக்கியம் நம் கையில்.